வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மீன ராசிகளை பற்றி. என்னடா எல்லாரும் மீன ராசியை பற்றி எடுத்துக்கிட்டீங்க, அப்போ அதுக்கு மட்டும் நல்லது நடக்க போகுதா அல்லது ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கட்டாயம் நல்லது நடக்க போகுது, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த கெட்டதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா, இது வரைக்கும் பார்த்திராது, இது வரைக்கும் பழக்கப்படாது ஒரு மீன ராசி அன்பரை, மீன ராசிக்குள்ளே 3 நட்சத்திரங்கள் நம்மளுக்கு இருக்கும். இதில் முழு பாதம் நம்மளுக்கு உள்ளது அப்படிங்கிறது ரேவதியும் உத்திரட்டாதியும். இந்த நட்சத்திரத்தில் ஜனனமானவங்களுடைய பிறப்பு ஜாதகம் சரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த ராசிக்கு குருவோட பார்வையோ இல்லை சுபகிரகத்தோட இணைவுகளோ இருக்கிற பட்சத்தில் ஒரு சரியான நிகழ்வு பெரிய பாதிப்பு இல்லாமல் கொண்டுகிட்டு போயிடுது. ஆனால் அப்படி இல்லாத பாவகிரகங்களோட சேர்க்கை இல்லை நடக்கிற தசாபுத்திகள் நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு இல்லை அப்படின்னா இவங்க படக்கூடிய அவமானங்களை எந்த வயசாக இருந்தாலும், இப்போது 50 வயசு 55 கடந்திருந்தாலும் கூட கட்டாயம் அந்த அவமானங்களை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருது. சனி அப்படிங்கிறது வயசு வித்தியாசம் பார்க்காம கொடுக்கறது தான். 50 வயசுக்கு மேலே பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா 50 வயசுக்கு மேலேயும் அந்த அவமானங்களையும் ஒரு தடுமாற்றங்களையும் ஒரு பண பற்றாக்குறைகளையும் நிச்சயமாக இந்த ராசிக்கு நம்மளுக்கு கொடுக்கத்தான் செய்யுது. இது வரைக்கும் பார்க்கவே பார்க்காத சில அவமானங்கள், அதாவது கூட பழகினவங்க நண்பர்கள், இவங்க ஏதாவது நம்ம பணம் வாங்கியிருப்போம் இல்லது வரவு செலவு வச்சுருப்போம். இதில் நம்மளால் சொன்ன தேதிக்கு சொன்ன நேரத்துக்கு இது வரைக்கும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இருந்திருப்போம். ஏன்னா பொதுவாக இந்த மீன ராசியில் பிறந்தவங்கெல்லாம் ஒரு பயத்துக்கு ஆட்பட்டவங்கன்னு சொல்லலாம். பயம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஒரு நேர்மைன்னு சொல்லலாம். ஒரு பயம் இருந்தால் தானே கடனை வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். நேர்மை இருந்தால் தான் அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு கூடி வரும். கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமாக வரும். நமக்கே இல்லைனாலும் கையிலேயே இல்லைனாலும் எங்கேயோ ஒரு பக்கம் மாற்றி அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுக்கு கொடுத்துடணும். இல்லைன்னா அவங்கள மூஞ்சி பார்க்குறதுக்கே இவங்களுக்கு பிடிக்காது. இல்லைன்னா நம்ம ஒரு ரொம்ப நெருக்கமான சொந்தங்களில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பணம் வாங்கிட்டோம், திருப்பியே கொடுக்க முடியல. இந்த சமயத்தில் என்ன பண்ணியும் நம்மளால் பொருளாதாரம் பத்தில் ஜீவனத்துக்கு மட்டும்தான் சரியாக இருக்குது, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்ச நாட்களில் இந்த சனி நம்மளுக்கு மாறி வந்த அந்த ஜென்மச்சனியாக மாறினக்கூடிய காலங்களில் அவங்க எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிக்குவாங்க. அதுவும் இப்போ வக்ரமடைஞ்ச காலம்னு சொல்லி இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் இதுவே இப்படியே தவணை சொல்லிக்கிட்டு எத்தனை நாள் போகலான் இருக்கீங்க? இல்லை பணமே உங்களால் கொடுக்க முடியுமா முடியாதா? எவ்வளவு தூரம் நீங்கள் பழகியிருந்தாலும் எவ்வளவு உங்களுக்கு சொந்தங்களாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டாகணும் அப்படிங்கிறது விதி. இது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்து என்ன பண்ணுறது? பணம் எப்போ வரும்? நான் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம், அங்கே பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சொல்லி நம்மளைய ஒரு மனதளவை உடைய போய்க்கும், அதை உடைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த சமயத்தில் இந்த சனியோடைய தாக்கம் நம்மளுக்கு இருக்கும். இது இல்லாமல் 12ஆம் இடத்துல ராகு வேறு. நடக்கிற தசாபுத்திகள் மட்டும் நம்மளுக்கு சாதகமாக இல்லைன்னா 65 வயசாக இருந்தாலும் இந்த அவமானங்களை இவங்க பார்த்து தான் ஆகணுங்கிற அப்படிங்கிறது ரூல்ஸ். அப்படித்தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஜாதகங்களாகட்டும், ஏன் வெளி ஜாதகத்துக்கு போவானே, என்னுடைய ஜாதகமே இன்றைக்கி அப்படித்தான். இது வரைக்கும் நான் பார்க்காத அவமானங்கள், இது வரைக்கும் யாரும் கேட்காத வார்த்தைகள், அது எல்லாத்தையும் கேட்குறோம். அப்போது இந்த வயசில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களும் இதே சூழ்நிலையில் நம்மளுக்கு தசாபுத்திகள் நம்மளுக்கு சாதகமாக இல்லைன்னா கட்டாயம் அந்த மாதிரி ஒரு சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வந்துடுது. சொன்ன டைமுக்கு நம்மளால் ஒரு காரியமும் செய்ய முடியல. ஒரு சரியான ஒரு தூக்கம் இருக்காது, நல்ல ஒரு பசி எடுக்காது. எப்போவுமே இந்த பணத்தை எப்படி கொடுப்போம் அப்படிங்கிற சிந்தனை மட்டும் நம்மளுக்கு இருக்கும். இவ்வளோ வாங்கி வச்சுருக்கிறோம், நம்மளுக்கு கேட்டப்பெல்லாம் கொடுத்தாங்க. நம்மளுடைய இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகளில் அந்த நேர்மையான ஒரு முறையில் நம்மளை பார்த்து பழகினவங்க ஒரு பரிதாபப்பட்டு கூட கொடுத்துருக்கலாம். இந்த இவ்வளோ சிரமப்படுறேன், ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம திருப்பி கொடுத்துருக்கணும். முடியவே முடியாது.
ஏதோ ஒரு கட்டத்தில் அது வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கொடுத்துடலாம், நாளைக்கு கொடுத்துடலாம், நாளான்னைக்கு கொடுத்துடலாம். அவங்க கேட்க மாட்டாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் கேட்டிருக்க மாட்டாங்க. சரி எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் இப்போது அவங்க சலிச்சு போய் இவங்க தரமாட்டாங்க போல் அப்படின்ட்டு இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, என்னாச்சு, இந்த வந்துடுறங்க மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளால் இன்னும் ஒரு 6 மாதம் ஆகுங்க, என்னால் இப்போ கொடுக்க முடியல, எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாயே வராது. நாளைக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் நாளைக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் விடுங்க, நான் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு வாரம் கழிஞ்சு 2 வாரம் ஆயிடும். அதுக்கப்புறம் மீண்டும் கூப்பிடுவாங்க. இப்படி தள்ளி போடக்கூடிய, அதாவது ஒரு 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 திறமையா அப்படின்னு சொல்ல முடியாததைய, ஒரு நம்மளால் முடியாதைய இயலாமையை அவங்கக்கிட்ட கொண்டுட்டு போய் நம்மளால் காமிக்க முடியாது. இல்லைங்க, ஃபோர்ஸாக பேச முடியாதுன்னு சொல்ல வரேன். அதாவது இல்லை என்னால் கொடுக்க முடியாது, இப்போ பணம் இல்லை, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பல பக்கம் பார்த்துருக்கலாம் இப்படி பேசுகிறத. அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அது மாதிரி ஒரு வார்த்தைகளையோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொண்டுறதுக்கோ மனசு கொஞ்சம் கூட விரும்பாது. எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சுற்றி என்ன பண்ணுறதுன்னு போராண்டுக்கிட்டு இருக்கோம். சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்போ எல்லாமே விலகியிருப்பாங்க. நம்மளை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அவன் கிட்ட போகாத, அவன் பெரிய பிரச்சனையில் இருக்கிறான் போல் அப்படின்னு நினச்சி அத்தனை பேர் இன்றைக்கி விலகி நிற்கக்கூடிய சூழ்நிலை. இதுவும் ராகதசை நடந்துகிட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமை இல்லை, நல்லாவே கடுமை. இந்த அவமானங்களை பெரிய சூழ்நிலையில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. சரி, இதெல்லாம் சரியாக போகுமா? இதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு மாறி வந்துடுமா? இல்லை, இது வந்து தற்காலிகமாக ஒரு பய உணர்ச்சியில் இருக்கக்கூடிய, ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மீனராசியை புரிய வைக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, இவங்கெல்லாம் இப்படித்தான், கடன் வாங்கினா இப்படித்தான் நடக்கும், இதுக்கு மேலே நீ வாங்காத, இந்த எந்த சூழ்நிலை கடன் வாங்குற உன்னோட பொருளாதாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கட்டும், கேட்குற பக்கம்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கை நீட்டாத, பின்னாடி இந்த அவமானங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத இவங்களுக்கு புரிய வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அப்படி புரிய வச்ச பிறகும் வரக்கூடிய இந்த குரு அதிசாரமாக கீழே கடகத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த பார்வை நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்து பெருசாக ஒன்றும் பண்ணலை. என்ன மிச்சம் வச்சுருக்கு? உயிர் போகாமல் மிச்சம் வச்சுருக்கு. எதுக்கு? மீண்டும் எழுந்து வருவதற்காக வேண்டி. கடகத்துக்கு குரு வரும்போது நேரடி பார்வை, அதாவது வக்ர பார்வையோ அல்லது அதிசார பார்வையோ நம்மளுக்கு இல்லாமல் முழுசாக தன்னுடைய பார்வை மூலிமா தன்னுடைய ராசியை, சொந்த வீட்டை பார்க்குறப்போ முழுசாக இது வந்து சரியாயிக்கும். அதில் மாற்றுபாடு நம்மளுக்கு இருக்காது. கட்டாயம் இந்த குருவோட பார்வை அந்த மீனராசிக்கு நம்மளுக்கு கிடைக்கும்போது, அதே சமயத்தில் மீனராசிக்கு 9ஆம் இடத்துக்கு கிடைக்கும்போது அந்த மரியாதை குறைவை ஏற்படுத்தாது. தாமதம், அதாவது எல்லாத்துக்கும் உள்ள தாமதத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தாது. முக்கியமாக பொருளாதாரம், அவமானம், இதைய டோட்டலாக நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். பேசுனவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு வேளை கம்மிட்டு இருந்திருக்கலாமோ இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு, ஓகே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஏதோ கெட்ட நேரம் மாட்டிருக்குது, இந்த மாதிரி நாமளும் பேச வேண்டியதாகி போச்சு, அவங்களும் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்மளுக்கு வந்து அதுக்கு அடுத்தது ஒரு நட்பு நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு அவங்க பெரியப்படுவாங்க. அதே சமயத்தில் இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க கூட பழகக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் மீனராசிக்கு நம்மளுக்கு வராது. மீண்டும் பழைய சகஜமாக பேசக்கூடிய சூழ்நிலையை இவங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்துரும். இது குரு மீண்டும் கடகத்துக்கு வரும்போது அந்த நிகழ்வை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். 4ஆம் இடத்துக்கு நம்மளுக்கு வக்கரமடைஞ்சு நம்மளுக்கு மேலே போகும்போது இவ்வளோ பாதிப்புகளோ இருக்காது. இவ்வளோ பெரிய தொல்லைகளோ இவ்வளோ பெரிய அவமானங்களோ நம்மளுக்கு மீண்டும் கொடுக்காது. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது இந்த ராசிக்கு உண்டான முழு பலனை குரு கொடுக்க போகிறார் இல்லையா, அந்த பலனுக்கு உண்டான அஸ்திவாரத்தை போட்டு வைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுது, ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக எங்கே கிடைக்கும், என்ன பண்ணும், எந்த தொழிலில் நம்ம முதலீடு பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிற பண்ணி ஒரு முதலீடு பண்ணுறாங்க. கடன் வாங்கி பண்ணலாம், மீண்டு வந்துடலாம். அது நம்மளோட ஜனனகால ஜாதகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே சமயத்தில் இப்போ கொஞ்சம் ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும். என்ன பண்ணுனா இன்னும் ஜெயிச்சிடலாம், இதுக்குள்ளே நம்ம போய் சிக்கனது இப்படித்தான் அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு புரியறதுக்கு ஆரம்பிக்கும். நம்மளுடைய பொருளாதாரம் இவ்வளவு, இதுக்கு மீறி நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம், ஏன் வாங்கணும்,
எதுக்கோ வாங்கணும், எப்படியோ வாங்கிட்டோம். இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த சனியும் குருவும் ராகும். அந்த அனுபவத்தை கொடுத்து மீண்டும் உங்களை மேலே ஒரு இடத்துக்கு உட்கார வைக்கும்போது அடுத்து வரக்கூடிய காலம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தாது. பல ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம், இதே சூழ்நிலை தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, இது எனக்கும் சேர்த்து தான். அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு பாதிப்பை தராது. நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, எப்படி வாழ போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பேஸ் மட்டத்தை இந்த முறை குரு தெளிவாக போட்டு வச்சிருப்பார். அடுத்த முறை இந்த அவமானங்களோ இல்லை இந்த பேச்சுகளோ இல்லை பேசினவங்களோ அத்தனை பேரும் உங்களுக்கு மீண்டும் அதே போல் நண்பர்கள் ஆயிடுவாங்க. இதனால் பெரிய மன உளைச்சலோ பெரிய கவலையோ நம்மளுக்கு பட வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல காலம் விரைவில் நம்மளுக்கு வரப்போகும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.